அழகு நிலா மருமகளை பற்றி கதை. அத்தை, டீ போட்டு கொண்டு வரவா அத்தை? வானம்மா நிலா, இப்பதான் மாயா வந்து காப்பி போட்டு குத்துட்டு போனாங்க, வேலை செய்யறம்மா. ஓ அப்படிங்களா அத்தை? போங்க, 2 பேரும் இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. பாருங்க, நிலா நல்ல மருமகளா இருக்காங்க. கிராமத்துலேருந்து வந்த பொண்ணுன்னு தான் பார்த்தேன். ஆனால் நல்லா பார்த்துக்குவா போல இருக்குதுங்க நம்மள. பாருங்க, டீ போட்டு கொடுக்கட்டமான்னு கேட்குறாங்க. ஆமா ஆமாம்மா, நானும் நோட் பண்ணேன். வந்த உடனே டீ போட்டு தரணுமா அப்படின்னு கேக்குறா. அடுத்த நாள் காலை. மாயம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்னம்மா சின்னம்மா, சொல்லுமா. நாளையில இருந்து நீங்க வீட்டு வேலைக்கு வர வேணாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பக்கத்துல 2வது வீட்டுல வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்கம்மா. நீங்க ஒன்னா அங்க போய் கேட்டு பாருங்கம்மா. சரிங்கம்மா, பரவாயில்ல. நீங்கள் வீட்டு வேலை நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வீட்டு வேலை அங்கே தேடுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே போய் கேட்க சொல்கிறீங்க. பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வரேம்மா. மாயம்மாவும் நிலாவும் பேசிக்கின்னு இருந்ததை மாமியார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, ஏமா நிலா, மாயாவை வேலை விட்டு நிறுத்திட்ட? அத்தை, நம்ம வீட்டு வேலை தான் அத்தை. நம்ம வீட்டு வேலையை எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் அத்தை. எதுக்கு அத்தை வேஸ்டா அவங்களுக்கு வேற பைசா கொடுக்கணும்? இல்லைம்மா, நீவ புதுசாக கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்க, உனக்கு கூட மாட ஒத்தாச்சியாக இருக்கும்லம்மா வச்சுன்னு இருந்தா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அத்தை. உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா அத்தை? வானாம்மா, இப்போதாம்மா இட்லி தோசைலாம் சாப்பிட்டது திம்முன்னுக்குதுமா. நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து கேட்குறேம்மா, அப்போ ஏதாவது கொடுத்தா போதும்மா. சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அத்தை. நிலாவோட கணவர் சுரேஷ் வேலை போனதை நினச்சி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்குன்னு இருக்கான். எதுக்குங்க நீங்க சோகமா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. என்னதான் வேலை போனாலும் நம்ம வேற வேலை தேடிக்கலாம். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு உட்காரக்கூடாது. நாட்டுல 1000 வேலை இருக்குங்க, இது ஒண்டிதான் ஒரு வேலையா? விடுங்க, விட்டு தட்டுட்டு நம்ம வேற வேலை தேடுவோம் வாங்க. நிலா புத்திசாலித்தனமா அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி குறைந்த முதலீட்டில் ஊறுகாய் வியாபாரம் செய்ய தயார்படுத்தினார். ஏங்க, நம்ம ஊறுகாய் தொழில் செஞ்சு அதுலயே நம்ம நிறைய லாபம் பார்க்கலாங்க. இந்த தொழிலின் மூலம் 50,000 80,000 சம்பாதிக்கிறார்கள். சுரேஷுக்கு நல்ல வேலை கிடைத்த போது தயங்காமல் வேலையில் சேருமாறு ஊக்கப்படுத்தி, ஏங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, வியாபாரத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இந்த வீட்டையும் நானே பாத்துக்கிறேங்க, நீங்க கவலையே பட வேணாம். நீங்க வந்து ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் வந்து ஊறுகாய் வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன். அத்தையும் மாமாவும் என் கூட இருக்காங்கல்ல. சரி சரி, அப்பன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன் வேலைக்கு. நீ பத்திரமா பார்த்துக்கோ, நீங்களும் பத்திரமா இருங்க. மாமியார் ஆடம்பர பொருட்களில் நாட்டம் கொண்டார். அத்தை, நம்ம வேற தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்குறது வீணாகும் அத்தை. நம்ம அதை விட தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம் அத்தை. அதுதான் அத்தை பிற்காலத்துல உயர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத்தை. என்னமோ சொல்கிற, போம்மா. சரி வா, போய் தங்கத்தை தான் வாங்கிக்கலாம். நிலா நிலா, மருமகளே எங்கம்மா இருக்க? இங்கே வாமா. என்னம்மா நிலாவை கூப்பிடுறீங்க? என்னங்க அத்தை, சொல்லுங்க அத்தை, என்ன வேணும் அத்தை? மருமகளே, நீ அன்னைக்கு சொன்னியே நம்ம தங்கமே வாங்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பாருமா, தங்கமே பார்த்துட்டா 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்குதுமா. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம், கொள்ள லாபம் இல்லைம்மா? ஆமா அத்தை, நம்ம வேற எல்லாம் திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட நம்ம தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அத்தை. சரி சரிம்மா, இப்போ இந்த தங்கம் வச்சு என்ன பண்ணலாமா? இப்போ தான் நிறைய பைசா போகுது இல்லை? ஆமா அத்தை, நான் கூட டிவி எல்லாம் பார்த்தேன் அத்தை. தங்க விலை வந்து 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கிட்ட போகுது. நம்ம இதை அடமானம் வச்சுக்கிட்டு கூட நம்ம எதனா ஃப்ளாட் வாங்கி போடலாம் அத்தை. அது ஒன்றும் 10 வருஷம் 5 வருஷம் போனா 20 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் விற்கும் அத்தை. ஓ அப்படியாம்மா நிலா, சொல்கிற? அப்படியே செஞ்சிருவோம். நிலா அவங்க குடும்ப அந்தஸ்தையும் வருமானத்தையும் பல மடங்காக உயர்த்தினார். நிலா, நீ மருமகளாக வந்தது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ தாம்மா முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போனேன். இப்போதாம்மா நம்ம பெரிய பங்களா வீடு கட்டி நல்லா வாழ முடியுதுமா. ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்தின் சூழலை எப்படி தனது முன்யோசனையுடைய தெளிவான முடிவுகளை நிலா மாற்றுகிறாள் என்பதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.